ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் செகண்ட் மிட் டைம் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 10 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 10 1 மார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கண்டிப்பாக இதுவும் படிச்சுக்கோங்க. புக் பேக்ஸில் இருந்து நிறைய கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. லைக்ஸ், நாணயம், ஆண்டனம்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸும். தென் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான சிலபஸில் இருக்கக்கூடிய போர்ஷனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இதுவும் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ப்ரோஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் போயமில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸும் சிம்பிளாகவே தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஓரளவுக்கு எழுத தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். 5 மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்லேயே. லைக் இப்போ தான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் வந்து இல்லை சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, அதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்க. மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும், சேம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுடைய செகண்ட் மிட் டைம் எக்ஸாமுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.